அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 7000 கம்பெனிகள் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த கம்பெனிகளுக்குள்ள நிறைய ஜெம்ஸ் ஒளிஞ்சிருக்கு. எப்படி தங்க புதையலை தேடி 7 மலை 7 கடல் தாண்டி அந்த மாதிரி ஹீரோ பயணிப்பான்ல, அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயும் அற்புதமான பங்குகள் ஒளிந்து கிடக்கு. அந்த கம்பெனிகள் எல்லாம் கரெக்டான வேல்யூவில், அதாவது அவர்களெல்லாம் மிகப்பெரிய கம்பெனிகளாக மாறி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளால் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நான் கேட்குற கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓரளவு இருக்குது. என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் ஏதாவது ஒரு ஜெம்ஸ் மாதிரியான ஸ்டாக்கை கரெக்டான வேல்யூவேஷனில் பிடிச்சி இது வரைக்கும் ஹோல்டு பண்ணி மிகப்பெரிய லாபம் பார்த்துருக்குறேன்னா கிடையவே கிடையாது. நான் ஜெம்ஸுன்னு சொல்கிறது நிஃப்டி 50க்குள்ளேயோ நிஃப்டி 100க்குள்ளேயோ இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு நல்ல தரமான குவாலிட்டியான மக்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்டை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கணும். அந்த நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராசஸுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டு தான் நம்ம மக்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களால் இமேஜின் பண்ணி விசுவலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா சூப்பர். என்னால் அந்த மாதிரி விசுவலைஸ் பண்ண முடிஞ்சாலும் நான் 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் அந்த ஸ்டாக்கில் உடனே போடுவேனா? போட மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து வாங்குவேன். அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஒரு பீரியடில் அந்த 5000 ஒரு 6 வருஷம் கழித்து 10,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும், விற்றுட்டு காசை வெளில எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. இந்த வீடியோவில் நான் பேச போகிற ஸ்டாக்கு அபாட் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி எனக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஸ்டென்ட் வைக்கணும். ஸ்டென்ட் ஹார்ட்டுக்குள்ளே அந்த பிளாக்கேஜ் இருக்கும்ல, அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டென்ட் வைப்பாங்க. ஒரு ஸ்டென்ட்டினுடைய விலையே 1,95,000 ரூபாய். அப்போது அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் பண்ணாங்க. இது மாதிரி ஸ்டென்ட்டினுடைய ரேட்டெல்லாம் இந்த பேண்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதெல்லாம் கிரிட்டிக்கலான ஒரு மெடிக்கல் டிவைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எல்லா பேஷண்ட்டுக்கும் தேவை. நம்ம காசை இவ்வளோ தூரம் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் விழுந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த பங்கினுடைய விலையை நீங்கள் போய் பாருங்கள். ப்ரைஸ் சார்ட்டை போய் பாருங்கள். அது சொல்கிற ரகசியங்களும் அதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகளும் ஏராளம். நிஃப்டி நீ மேலே போறியோ மேலே போகலையோ, அமெரிக்காவில் ரெசஷன் வருதோ வரலையோ, நான் பாட்டுக்கு என்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் க்ரோத் காட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனுவல் ரிசல்ட்டில் இபிஎஸ் க்ரோத் காட்டிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய ஸ்டாக்கினுடைய விலை எப்பொழுதுமே ஏறுமுகத்திலே தான் இருக்கும். ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் அங்கே பையர் வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கினுடைய விலை ஏறிக்கிட்டே போகிற ஏறுமுகத்தில் இருக்கிற பங்கு தான் இந்த அபாட் இந்தியா. இந்த அபாட் இந்தியாவை நான் இப்போ வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் விலை எப்படியும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நமக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி பங்குகளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸு அந்த மாதிரி ஸ்டாக்கை நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரைஸ் டபுள் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்குகிறோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள், ஃபண்டமெண்டலாகவே ஷிஃப்ட் நடந்துருச்சு. என்ன ஷிஃப்ட் நடந்துருச்சு? கிராசிம் அவங்க பிர்லா ஓப்பஸ் அந்த பெயிண்ட்டை மார்க்கெட்டில் உள்ளே விட்டு காம்படிஷனில் இப்போ ஏஷியன் பெயிண்ட்டு அவங்களுடைய மார்ஜினையும் குறைச்சி இப்போ பிர்லா ஓப்பஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய மார்க்கெட் ஷேரை சிங்கிள் ஹையர் டிஜிட், அதாவது கிட்டத்தட்ட 8 to 10% கிட்ட ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய மார்க்கெட்டை ஷேரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நாங்கள் இதே மாதிரி விலையை கம்மியாக வைக்க மாட்டோம், நாங்கள் மறுபடியும் விலையை ஜாஸ்தி பண்ணி தான் விற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் இந்த பெர்ஜர் பெயிண்ட்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. ஸோ
பெயிண்ட்டுங்கிறது ஒரு சாதாரண இண்டஸ்ட்ரி, யார் வேணாலும் ஈஸியாக பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்டிங்கினுடைய ரா மெட்டீரியல் வந்து க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப வருஷமாக இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது. அப்போது பெயிண்ட்ஸ் கம்பெனிக்கு இது பாசிட்டிவ். ஒருவேளை வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து மேலே ஏறி அங்கேயே நின்று அதுக்கப்புறம் வந்து இந்த காம்படிஷனும் ஜாஸ்தி ஆகி அப்புறம் வந்து ஏஷியன் பெயிண்ட் இன்னமும் உடபடுமா அப்படின்னு கேட்டால் அந்த வாய்ப்பும் இல்லாமல் இல்லை. ஆனால் ஏஷியன் பெயிண்ட் அழியாது, அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்க தான் போகுது. அந்த ஃபேஸை நம்ம கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த டைம் கன்சாலிடேஷனில் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஷேரை கரெக்டான வேல்யூவில் அக்குமுலேட் பண்ணணும். இப்போவும் வந்து ஏஷியன் பெயிண்ட் வந்து வேல்யூ காஸ்ட்லியாக தான் இருக்குது. 50 பிக்கு மேலே இருக்குது. 100 பியிலேருந்து 50 பிக்கு வந்திருக்கு. இன்னும் 50 பியிலேருந்து 30-35 பிக்கு போகுமா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்குறேங்க. ஆனாலும் ஏஷியன் பெயிண்ட்டை நான் முன்னாடியே வாங்கி ஒரு போர்ஷன் வச்சுருக்கிறேன். ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் நடந்தாலும் வாங்கினதை அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்ருக்கிறேன், ஏதாவது வந்து இதுக்கு விடிவு காலம் வருமானு. இந்த இடத்துல நான் ஏஷியன் பெயிண்ட்டை விற்கணுமா விற்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜெம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸில் இப்போ அபார்ட் இந்தியாவை கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனால் எவ்வளவு லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன்னாலும் இன்னும் வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கலை. இப்போது இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்குறது எப்படி, அல்லது இந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்பெக்குலேஷன்லாம் இருக்கும், இந்த ஸ்டாக்கு நம்ம ரியல் இன்வெஸ்டராக எப்படி இப்போ அபார்ட் இந்தியாவை வாங்குறது அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு நல்ல இன்வெஸ்டர் இந்த மாதிரி ஜெம்ஸை வந்து ஒரு ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 5000-10,000க்கு வந்து வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றி படிப்பாருங்க. அந்த கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரி என்ன, இப்போ எவ்வளவு எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க, இப்போ வந்து அவங்களுக்கு ரெவன்யூ, சேல்ஸு, ப்ராஃபிட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட்லேருந்து வருது, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வச்சுருக்குறாங்க, ஏதாவது பேட்டன்ட் வச்சுருக்குறாங்களா, அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் மவுசு என்ன. ஸோ உள்ளே இறங்கி கூட வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியை பற்றி அவங்களுடைய வெப்சைட்டில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலில் சர்ச் பண்ணி, யூடியூப் வீடியோஸில் பார்த்து, லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்து, இன்னும் வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ, ஒருவேளை அந்த கம்பெனி வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக இருந்தால் கிட்டத்தட்ட போய் ஒரு மெடிக்கல் ரெப்புக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பேசுகிறதா இருக்கட்டும், இந்த அளவுக்கு உள்ளே இறங்கி வேலை செய்யணும். ப்ளஸ் அந்த கம்பெனியினுடைய வெப்சைட்டை பற்றி மட்டும் படித்தா போதாது. அந்த கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, ஒரு 4-5 வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கணுங்க. உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சீக்ரெட் சொல்கிறேன். மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக ஸ்பெக்குலேஷன் உழவும். அதாவது என்னென்னா, ஏஷியன் பெயிண்ட்டுக்கு வந்து பயங்கரமாக காம்படிஷன் வரப்போகுது, அதனால் ஏஷியன் பெயிண்ட் விலை குறைய போகுது, ஊயின்னு வந்து பயங்கரமாக சவுண்டு விடுவாங்க. இந்த சவுண்டு வந்து சம்டைம்ஸ் உண்மையாக இருக்கும், பல டைம் வந்து அது ஸ்பெக்குலேஷனோடையே நின்றும், ஃபண்டமெண்டல்ஸை பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு தான் எப்பெல்லாம் இந்த ஸ்பெக்குலேஷன் வருதோ நம்ம உஷாராகி அந்த கம்பெனியினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இந்த ஸ்பெக்குலேஷன் நியூஸு எவ்வளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, லாஸில் வந்து போகுதா, சேல்ஸு குறையுதா, இந்த சேல்ஸு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வேறு ப்ராடக்ட் எதனா இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் தொடர்ந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றிய புரிதல் வரும். எப்போ என்ட்ராகலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம், எப்போ வந்து ஷேரை வந்து விற்கணும், கொஞ்சம் ஷேரை வந்து விற்கணும், ஏன்னா நீங்கள் வந்து ரிஸ்க்கை வந்து குறைக்கிறீங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து பெர்ஃபெக்டான ஒரு இன்வெஸ்டர் மாதிரி உங்களால் முதலீட்டு முடிவை எடுக்க முடியும் நண்பர்களே. ஆனால் ஜெம்ஸை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஸ்டாக்கை பிடிக்காதீங்க. நம்ம சேனலில் இந்த ஜங்க் ஸ்டாக்கு, பம்ப் அண்ட் டம்ப் ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்னென்னா ஊர் பேர் தெரியாத கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்டே ஹோல்டு பண்ணாத கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டு பண்ணாத கம்பெனியெல்லாம் கெட்ட கம்பெனியெல்லாம் கிடையவே கிடையாது. பின்னாடி வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா இருக்கும். ஒரு சாதாரண இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு கம்பெனியை மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு முன்னாடியே ஜெம்ஸு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த கேலிபர் விஷன் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நிஷ் ஸ்கில்லு. இந்த ஸ்கில்லை வளர்க்குறத நோக்கி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அதுக்கு மார்க்கெட்டில் 7000 கம்பெனி இருக்குன்னா ஓரளவு என்னென்ன ஜெம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இல்லையான்னு தெரில. இந்த ஜிஎஸ்கே அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நிஃப்டி இண்டெக்ஸுக்குள்ளே வர வேணாம் அப்படின்னு நினைக்கிற கம்பெனிகள், அந்த மாதிரி இருக்கிற ஜெம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து கரெக்டான வேல்யூவேஷனில் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து எனக்குள்ளே உள்ள ஒரு ஆதங்கம். இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த கம்பெனியுடைய அட்ஜஸ்டட் இபிஎஸ், அதாவது இபிஎஸ் வந்து எப்படி இருக்குன்னே நீங்களே பாருங்களேன். ஆனுவலாக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா
2016ல் ரூ. 120, அடுத்து ரூ. 150, அடுத்து ரூ. 189, ரூ. 212, ரூ. 279, 325, 376, 447, 565, 666. சரியான growth. நான் 5 வருஷத்தில் வந்து இபிஎஸ் டபுள் ஆகிருக்கு. அதனுடைய ப்ரைஸை போய் செக் பண்ணேன், அதுவும் வந்து டபுள் ஆகிருக்கு. ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கு இபிஎஸ் growth-ஐ காட்டி அந்த இபிஎஸ் growth கேஷ் ஃப்ளோவாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகி கடன் இல்லாமல் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0வாக இருந்து பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் இருந்து மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்டு பண்ணி உங்களுக்கு வேல்யூவேஷன் ஜோனில் பிஇ 20க்கு கீழே கிடைச்சாலோ அல்லது இண்டஸ்ட்ரி பிஇயை விட அல்லது ஹிஸ்டாரிக்கலாக அவங்க ட்ரேடான பிஇயை விட கம்மியாக கிடைச்சாலோ அந்த ஸ்டாக்கினுடைய விலை வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தாலோ அந்த சமயத்தில் வந்து நான் பிடிப்பேன். புரியுதுங்களா? வேல்யூவேஷன் ஸ்லைட்டாக காஸ்ட்லியாக இருந்தாலுமே நான் பிடிப்பேன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நீங்கள் குழம்பிக்காதீங்க. புரியுதுங்களா? நான் டைட்டனை வாங்க மாட்டேன், ஆனால் HUL வாங்குகிறேன். ஸோ ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கன்விக்ஷன் நீங்களும் புரிஞ்சு வந்து முடிவெடுங்க. நான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி அட்ஜஸ்டட் இபிஎஸ் குவார்ட்டர்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லிலையும் பாருங்கள் growth இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது 2022 சரிங்களா ரூ. 116, 2022ல் அந்த 12வது மாதத்துக்கான அந்த காலாண்டில் இப்போ வந்து ரூ. 173. குவார்ட்டர்லியில் நீங்கள் பார்க்கும் பொழுது பெருசாக growth இல்லாத மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஆனாலும் வந்து ரூ. 170, ரூ. 169, ரூ. 154. ஸோ growth இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் ஆனுவலில் மாற்றும் போது அந்த growth வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஜெம்ஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்குங்க நண்பர்களே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் பியர் மார்க்கெட்லாம் வந்துச்சுன்னா இந்த கம்பெனிகள்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்தாலும் வேல்யூவேஷன் ஜோனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம உள்ளே என்ட்ராகணும். ஏன்னா இப்போ போய் என்ட்ராகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்ம எதிர்பார்க்குற அந்த ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகலாம். அல்லது வந்து நம்ம வாங்கினதுக்கு நேரம் சரி. நம்ம எப்பொழுதுமே வந்து என்னென்னா நல்லா மேலே போனதுக்கப்புறம் வாங்குவோம். இப்போ பாருங்கள் ரூ. 666 ஆனுவல் இபிஎஸ் இருக்குது. இதே பொசிஷனில் தான் போய் நான் ஏஷியன் பெயிண்ட் வாங்கினேன். இப்போ வந்து அப்படியே வந்து பல வருஷங்கள் அப்படியே கிடக்குது. ஸோ அதனால் கொஞ்சமும் நம்ம சாதுரியமாக வந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.